வணக்கம் தமிழ் உறவுகளே. 80கள் எல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன், விஞ்ஞான கதைகள் அப்படின்னு எழுதினதெல்லாம் சுஜாதான்னு ஒரு எழுத்தாளர். அவர் ரொம்ப பிரபலமானவர். அவர் பிண்டாரி தான். விஞ்ஞானத்தை பத்தி எழுதியிருக்காரு. திருச்சி கொள்ளிடத்துல தான் பிறந்து வளர்ந்தவர். நிறைய கதை எழுதியிருக்கிறாரு. அதுல ஒரு கதை பேரு ஜீனோ. அப்புறம் மீண்டும் ஜீனோன்னு அதோட எக்ஸ்பான்ஷனா இன்னொரு ஜீனோ, அப்புறம் மீண்டும் ஜீனோன்னு பார்ட் 2 எழுதினாரு. 80கள்ல ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு சொல்லி எழுதியிருக்காரு. 2000 பிறந்த உடனே அதுலேருந்து 2024 2030 எல்லாம் எப்படி இருப்பாங்க மனுஷங்க, உலகம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாரு. குறிப்பா தமிழ்நாடு எப்படி இருக்கும்ன்ற மாதிரி. அதுல 100 அடுக்கு மாடி, 100 அடுக்கு மாடி வீடுகள், ஒவ்வொரு வீடுமே ஒரு சிட்டி மாதிரி, உள்ளே காலேஜ், ஸ்கூலு, ஹோட்டல்ஸ், ஒர்க்கிங் பிளேஸ், அங்க இருக்கிறவங்க அங்கேயே ஒர்க் பண்ற மாதிரி, அந்த பில்டிங்கே ஒரு சிட்டி மாதிரி இருக்கும். 2 எழுத்துல தான் பேர் வச்சுக்கலாம். நிலா, கலா, சால், அப்படிதான் பேர் வச்சுக்கலாம். குழந்தை பிறக்கிறதும் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் குழந்தை பெற்றுக்கலாம். ரோடு எல்லாம் எஸ்கலேட்டர்ல தான் போவாங்க. வாக்கிங் எஸ்கலேட்டர்ல தான் போகணும். டெரஸ்ல ஹெலிபேட் நிற்கும். அதுல அவங்க வேற ஊருக்கு ஏதோ கல்யாணம் அதுக்கெல்லாம் போகலாம். அதுவும் கவர்மெண்டோட பெர்மிஷன் தான். ஒரு குறிப்பிட்ட சேனல்ஸ் தான் இருக்கும். அந்த சேனல் என்ன ப்ராட்காஸ்ட் பண்றாங்களோ அதை தான் பார்க்கணும். இவங்க எதுவும் பார்க்க முடியாது. சாப்பாடு கிடையாது. சாப்பாட்டுக்கு பதிலாக மாத்திரை தான் சாப்பிடணும். கலர் கலரா மாத்திரை. ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் கூட போட முடியாது. அவங்க கொடுக்குற ஒரு 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 மாதிரி ஒரு உடை தான் போட்டுக்கணும். சின்ன 2 பீஸ் உடை தான் போட்டுக்கணும். ஏன்னா பாப்புலேஷன் ஓவரா இருக்குன்னு சொல்லி கம்மி பண்ணணுன்றதுக்காக உடைகளும் கம்மி தான். சாப்பாடும் கிடையாது. நிலம் எல்லாம் எதுவுமே கிடையாது. விளைவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு கதை எழுதியிருக்காரு. இப்படிதான் ஃபியூச்சர்ல இருக்கணும். இந்த பிண்டாரிக்கு என்ன மாதிரி ஒரு கற்பனை பாருங்க. இப்படிதான் இருக்க போறாங்க நம்மலாம் அப்படின்னு. நிலான்னு ஒரு பொண்ணு, அவங்க தான் ஹீரோயின். பெட் அனிமல்ஸ் வச்சுக்கலாம். அது ரோபோ பெட் அனிமல்ஸ் தான். நிஜ பெட்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஃபீட் பண்றது அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனால் அதெல்லாம் கிடையாது. ரோபோ டாக்ஸை வச்சுக்கலாம் பெட்டா. அது ரொம்ப பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணி அது வாங்கி அது அதெல்லாம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த நிலா ஜீனோன்னு ஒரு குட்டி நாய் வச்சிருப்பாங்க. டாகோட ஏஜ் முடிஞ்சோடனே திருப்பி கொடுக்கணும். அந்த டைம் வரும்போது அதை கொடுக்காம ஒளிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அந்த டாக் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆகி அதுவே தன்னைத்தானே இன்டெலிஜென்ட்டா ஆக்கி அந்த நிலாவுக்கு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கும். ஏதோ ஒரு தருணத்துல இந்த நாய் எங்கேயோ போகும்னு சொல்லிட்டு கீழே போய் தேடும்போது அந்த பொலிட்டிக்கல் சீன்ஸ் எதையோ ஒன்று பார்த்துருவா இந்த பொண்ணு நிலா. அப்போ அவங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் அதை சொல்ல முடியாம இருக்கிறப்போ இவங்க அந்த செக்யூரிட்டிஸும் பார்த்துருவாங்க. அப்புறம் இவளையே பிஎம்மா தேர்ந்தெடுத்து இவளை தயார் பண்ணுவாங்க. இவ என்ன பேசணும், என்ன ட்ரெஸ் பண்ணணும், எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எப்படியாவது மக்களுக்கு இதை சொல்லிடணும், நான் எல்லாரும் இப்படிலாம் தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லலான்னு அந்த மேடையில ஏறி அவளுக்கு ஒரு கிளாஸ் என்க்ளோஷர் மாதிரி இருக்கும் பாதுகாப்புன்ற பேர்ல. அதுல நின்னுட்டு பேசலான்னு அவ பேசுவா. அவ எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பா. ஆனா அவ வாய் தான் அசைப்பா. அதுவும் வாய் அசைக்கிறது அந்த ஸ்கிரீன்ல அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் ப்ராட்காஸ்ட் ஆகுமே தவிர இவ பேசுறது எதுவுமே கேட்காது. அந்த கூண்டுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ இதுதான் இப்ப நம்ம மோடியும் பண்றாரு. மோடியை குளோன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரை குளோன் பண்ணி தானே அனுப்பியிருக்கிறாங்க இப்போ. மோடி கூட குளோன்டு பர்சன் தானா என்னன்னு தெரியல. வீடியோஸ் எல்லாம் அவங்க இப்படி இப்படி கழுத்தெல்லாம் திருப்பும் போது அந்த ஸ்கின்னே தள்ளி போய்க்குது. ஸோ அவங்க அவங்களாம் நிஜமானு கூட தெரியல. குளோன்டு பர்சனா தான் இருக்கணும். குளோனிங் யூதர்கள் தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் குளோனிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களே தான் நிறுத்தினாங்க. ஆனா அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பண்றதை திருப்பியும் இவங்க எல்லாம் இப்போ வெளியே வருவாங்க. வெளியே வந்தா நம்மளுக்கு தான் வெற்றி. அலுவலர்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க சும்மா பார்த்துட்டு இருக்கல. நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன வந்தாலும் ஏதோ ஒரு மிராக்குலஸா மேஜிக்கலா என்னவோ ஒண்ணு நடக்க போகுது. அது நிச்சயம்.